ஹலோ மிஸ்டர் அமைச்சர். சொல்லுங்க மிஸ்டர் ட்ரம்ப். நார்வேக்கும் அமெரிக்காவுக்கும் பரஸ்பர நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு டாரிஃப் கம்மி பண்ணி நிறைய டீல்ஸ் கொண்டு வரலாம்னு இருக்கேன். ஓ கிரேட், நாங்க வரவேற்கிறோம். ஆனா அதுக்கு ஈடா நீங்க எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுப்பீங்களா? அதான பார்த்தேன். அது வந்து மிஸ்டர் ட்ரம்ப், நோபல் பீஸ் பிரைஸ்க்கு ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான். நீங்க தேர்ந்தெடுத்தவங்க தானே அவங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்களா? சாரி மிஸ்டர் ட்ரம்ப், எங்களால அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. வேணும்னா நீங்க வேணா அவங்க கிட்ட பேசி பாருங்க. உன்னை மதிச்சு உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. போயா என்ன? ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? எஸ் ஹலோ மிஸ்டர் ட்ரம்ப், என்ன விஷயம்? இந்த வாட்டி நோபல் பீஸ் பிரைஸ் நான் தானே. இது பாருங்க, மொத்தம் 338 பரிந்துரைகள் வந்திருக்கு. தகுதிகள் அடிப்படையில டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அறிவிப்போம். என்ன பிசுறு தட்டுறமா இருக்கு? எங்க இசுக்கு அண்ணனுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்க சொல்லியா? ஆமா ஆமா, அண்ணன் ட்ரம்ப் ரொம்ப நல்லவர், வல்லவர், உலக அமைதிக்காக போராடினவர். அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும்னு நாங்க பரிந்துரைக்கிறோம். சரி நீ போ. வேற யாரு? பக்கி நீ சொல்லு. எங்க பெரிய ட்ரம்ப் உலக அளவுல பல போர்களை நிறுத்தி வச்ச பெருமைக்குரியவர். அவருக்கு இந்த நோபல் பீஸ் பிரைஸ் அளிச்சு பெருமைப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். இவன் சொன்னா பாத்தீங்களா, பல போர்களை நான் நிறுத்தி வச்சிருக்கேன். அந்த துண்டிச்சிட்ட கொடு. ருவாண்டா, காங்கோ, அர்மீனியா, அசர்பைஜான், ஈஜிப்ட், எத்தியோப்பியா, செர்பியா, கொசோவோ, தாய்லாந்து, கம்போடியா, இஸ்ரேல், ஈரான், இஸ்ரேல், காசா மற்றும் இந்தியா, பாகிஸ்தான். எது? ஹலோ, இந்தியா பாகிஸ்தான் போர்ல மூன்றாம் நாடு தலையீடு கிடையாது. அந்த பக்கிங்க எங்களுக்கு கால் பண்ணி போரை நிறுத்த சொல்லி கெஞ்சினாங்க. அதான் நிறுத்தணும். வேற யாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐயோ, இவன் வேற என்ன டார்ச்சர் பண்றான்டா. இவனை துரத்தி அடிச்சு பார்த்தாச்சு, வரி விதிச்சும் பார்த்தாச்சு, மசிய மாட்டான். எங்க லண்டன் ட்ரம்ப்புக்கே நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கணும். சத்தமா எங்க லண்டன் ட்ரம்ப்புக்கே நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கணும். பாத்தீங்கல்ல, உலகமே எனக்கு தான் ஓட்டு போடுது. சரி, நாங்க எல்லாத்தையும் பரிசீலிச்சிட்டோம். இப்பவே முடிவு எடுத்திருக்கோம். இந்த வருடம் அமைதிக்கான நோபல் பரிசை வெனிசுலா நாட்டு எதிர்க்கட்சி தலைவியா இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் மரியா கொய்னா மச்சாடோவுக்கு வழங்கப்படுகிறது. Oh my god, thank you so much. No words. But இது எங்க போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. நாங்க தொடர்ந்து போராடுவோம். ஏயாயோ, பழி வாங்கிட்டேல்ல, ஒருதலை பட்சமா செயல்பட்டு நீ. இங்க பாருங்க, வரலாற்றுல சுதந்திரத்திற்காக சிறைகள்ல தெருக்கல்ல ஆபத்தை எதிர்கொண்டு அமைதிக்காக போராடினவங்களுக்காக கொடுக்கப்படுறதுதான் இந்த நோபல் பீஸ் பிரைஸ். நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அதிகாரத்துக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்க கொடுக்க மாட்டோம். தார்மீக வலிமைக்காக தான் கொடுப்போம். ஆமா ஆமா, 2009 ஒபாமான்னு ஒரு அமெரிக்க அதிபர் பதவி ஏற்று 3 மாசத்துல நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தீங்களே, அது எப்படி? ஒருவேளை என் பேர் மட்டும் ஒபாமான்னு இருந்திருந்தா 10 செகண்ட்ல பரிசு கொடுத்திருப்பீங்களோ என்னமோ. இருந்தாலும் இதுக்கெல்லாம் அசர மாட்டான் இந்த கோட்டை சாமி. அடுத்த வருஷம் யாருக்கு கொடுத்துறீங்கன்னு பார்க்கலாம். நான் வாங்காம விட மாட்டேன்.